ரூபி, என்ன? அந்த பாலையாவது குடுமா, குடிக்கிறேன். ராகி, என்ன? ஒரு சின்ன உதவி. ஊறுகாய் எடுத்துட்டு வாயேன். பா, அது பால்பா. என்னன்னு தெரியலம்மா, இப்பெல்லாம் எதை குடிச்சாலும் ஊறுகாய் தொட்டுக்கணும்னு தோணுது. சீ. சரி சரி, மூஞ்சி நீ அப்படியே வச்சுக்காத. இதுக்கு பாலே பெட்டர். இந்த பாரு, அவன் அப்பா அம்மாவன் 2 பேருமே குடிகாரனுங்க. சேர்ந்து தான் குடிப்பானுங்க. குடிச்சிட்டு இந்த மாதிரி போனை போட்டு பேசி என்கிட்ட நிறைய தடவை பல்பு வாங்கியிருக்கானுங்க. அவனுங்களை பத்தி எல்லாம் ரொம்ப யோசிக்க வேண்டிய அவசியமே இல்ல. குறைக்கிற நாய் கடிக்காதுன்னு சொல்லுவாங்கல்ல, அது இவனுங்க தான். குறைக்கிற நாய் சில சமயம் கடிக்கவும் செய்யும் கதிர். நம்ம அவங்கள சீரியஸா தான் எடுத்துக்கணும். நீங்க ஃபர்ஸ்ட் கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க கதிர். ஏய் நர்மதா, அவனுங்களை சீரியஸா எடுத்தோன்னு வையன், நாம நிம்மதியாவே இருக்க முடியாது. அவனுங்களெல்லாம் நம்ம யோசிக்கவே விடக்கூடாது. நம்ம வழியில வந்தா தலையில 2 தட்டு தட்டிக்கிட்டு போயிட்டே இருக்கணும். இல்ல கதிர், எனக்கு என்னமோ அவங்க பெருசா ஏதோ பிளான் பண்ற மாதிரி தோணுது. இங்க பாரு, அவனுங்க 2 பேரும் டம்மி பீஸுங்க. இன்னும் சொல்ல போனா அவனுக்கு 2 பேரும் காமெடி பீஸுங்க. நீ இவ்வளவு சீரியஸா யோசிக்கிற அளவுக்கு அவனுக்கு ஒர்த்தே இல்ல. என்ன ரங்கநாயகி, என்ன விஷயமா வந்த? ஒண்ணும் இல்ல, சும்மாதான் வந்தேன். ஒண்ணும் இல்லைன்னு சொல்ற? ரூம் எல்லாம் சுத்தி சுத்தி பாத்துட்டு இருக்க. முகத்தை பார்த்தா ஒண்ணு இல்லாம வந்த மாதிரி தெரியலையே. இங்க ஒரு கொடுக்கு இருப்பாள, எங்க அவளை காணோம்? கொடுக்கா? யார் அது? அதான் உன் வாழை புடிச்சிட்டு உன் பின்னாடியே சுத்திட்டு இருப்பாளே, பெங்களூர்காரி. எங்க அவளை காணோம்? நர்மதாவா? நான் அவளை கொஞ்ச நேரமா பாக்கல. எங்க போனான்னு தெரியல. எங்க போனான்னு தெரியலங்கிற, தேடாம நீ பாட்டுக்கு வேலையை பாத்துக்கிட்டு இருக்க. ஏண்டி, அவன் என்ன 5 வயசு குழந்தைய காணாம போறதுக்கு? வந்துருவாடி. கொஞ்ச நேரமா கதிரையும் காணோம், அதான் கேட்டேன். கதிரை காணும்னா அவன் எங்கேயாவது போயிருப்பான், இவன் எங்கேயாவது போயிருப்பா. அதுக்காக 2 பேரும் எங்கேயாவது நின்று பேசுவாங்களாக்கும். சும்மா இருக்கிற சங்க நீயே ஒதுக்கி எடுத்துறாத. யார என்ன பண்ணும் எனக்கு தெரியுமா? எங்க போயிருப்பாங்க? ஒருவேளை மொட்டை மாடியில் இருப்பாங்களோ? ஏ, அதெல்லாம் எதையும் நீ மனசுல போட்டுக்காம தூக்கி தூர போட்டு போய் தூங்குற வழிய பாரு. எனக்கு ரொம்ப டென்ஷனா இருக்கு. என்ன டென்ஷனு? நீங்களும் நானும் இப்படி பேசிட்டு இருக்கிறது உங்க அம்மாக்கு தெரிஞ்சதுன்னா உங்க அம்மா எவ்வளவு கோவப்படுவாங்க தெரியுமா? ஓ, அந்த டென்ஷனை சொல்றியா? நம்ம மொட்டை மாடியில இருக்கோம், எங்க அம்மா இங்க வர்றதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்ல. பாட்டி கூட சொல்லிருக்காங்க, கதிரும் நீயும் மட்டும் தனியா பேசிராதீங்க, ரங்கநாயகி ஆண்டி பார்த்தா பத்ரகாளி ஆயிடுவாங்கன்னு. எங்க அம்மா பத்ரகாளி தான் குரு, நான் இல்லன்னு சொல்லல. ஆனா அவங்களை சமாளிக்கிற விதத்துல சமாளிச்சா ரொம்ப ஈஸி. அதெல்லாம் நீங்க சமாளிச்சுக்கோங்க. நான் அந்த விளையாட்டுக்கே வரல. எனக்கு இந்த கல்யாணம் முடியற வரைக்கும் ஆண்டியோட எந்த பிரச்சனையும் இல்லாம இருக்கணும். அதனால நான் இப்பவே கிளம்புறேன். குரு 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 குரு, எனக்கு தூக்கம் வரல, கொஞ்ச நேரம் அப்படியே பேசிக்கிட்டு இருக்கலாமே. ஆனா எனக்கு தூக்கம் வர மாதிரி இருக்கே. இங்க பாருங்க, நாளைக்கு உங்களுக்கும் நிறைய வேலை இருக்கு, எனக்கும் நிறைய வேலை இருக்கு. அதை தாண்டி எந்த நிமிஷமும் ஆண்டி இங்க வந்துருவாங்க. அதனால நான் கிளம்புறேன். குட் நைட். என்ன குரு, என்ன விட்டுட்டு போக மனசு இல்லையா? உங்க அம்மா வராங்க. அம்மாவா? ஆமா. நிஜமாவா? ஆமா. சரி, ஒண்ணு பண்ண, நீங்க ஒளிஞ்சுக்கோ, நான் அம்மா கிட்ட பேசிக்கிட்டு அப்படியே கீழே கூட்டிட்டு போயிடுறேன். சீக்கிரம் சீக்கிரம்.
அம்மா வீடு முழுக்க உனக்கு காணோன்னு தேடிட்டு இருக்கோம். நீ இங்க என்ன பண்ற? நான் இங்க தானம்மா இருக்கேன். ஏன் தேடிக்கிட்டு இருக்கீங்க? இங்க என்ன பண்ற? அப்படியே சும்மா காத்து வாங்கலான்னு. காத்து வாங்க. ஆமாமா. அவ எங்க? அவளா? யாருமா? ஓ, ரோகி ராகி ரூபிய கேக்குறீங்களா? உனக்கு அவன்னு சொன்னாலே இந்த 3 பேர் மட்டும் தான் ஞாபகம் வருது இல்ல? ஆமா, வேற யார் இருக்கா? பெங்களூர்காரி எங்க? ஓ, நர்மதாவா? நர்மதா பாட்டி ரூம்ல இருப்பா. அங்க இல்ல, பாத்துட்டேன். அப்படின்னா கீழே எங்கேயாவது இருப்பாமா? வீடு முழுக்க தேடியாச்சு கதிர், அவளை எங்கேயும் காணும். அவளை எங்கேயும் காணும்னா என்கிட்ட எதுக்கு கேக்குறீங்க? அப்ப உனக்கு தெரியாது இல்ல? தெரியாதுமா. சரி, நான் பாத்துட்டேன். ஆமாமா, இவ்வளவு நேரம் நான் இங்க தானே இருக்கேன். அப்ப எனக்கு தெரியாது அங்க யார் இருக்காங்கன்னு. அதான் உனக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டியே. நான் பாத்துக்கிறேன், நீ போ. ஐயோ அம்மா, அவன் எங்கேயாவது கீழே தான் இருப்பா. வாங்க நம்ம போய் தேடுவோம். வாங்க அம்மா. அம்மா, ஐயோ மாட்டிக்க போறோம். எங்க அவ? இல்லங்கிற அப்புறம் நீங்க நான் சொல்ல சொல்ல கேட்காம வந்துகிட்டே இருக்கீங்க. இல்லம்மா, யாருமே இல்ல பாருங்க. ஐயோ, மாட்டிக்க போறோம். காணுமே, எங்க போனா? நர்மதா கூண்டுல இல்லையே, அங்கதானே இருந்தா. அதுக்குள்ள எங்க போனா இவ? அம்மா, என்னம்மா? எங்க அவளை காணோம்? மா, வரலங்கிற அப்புறம் எங்க அவளை காணும்னா என்னமா அர்த்தம்? அவ இல்லங்கறல்ல. மா, இப்படி நீங்க கேக்குறது எனக்கு ரொம்ப அசிங்கமா இருக்குமா? அவ என்கிட்ட கிடைக்கட்டும், அப்புறம் இருக்கு உனக்கு.